இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் மட்டுமே புரியும். முதலில் ரேஷன் கார்டு என்று டைப் செய்யவும். பின்னர் TNPDS என்ற இணையதளத்தை உள்நுழையவும். பயனர் உள்நுழைவு தொடவும். குடும்ப அட்டையில் கொடுக்கப்பட்ட கைபேசி எண்ணை உள்ளிடவும் மற்றும் கொடுக்கப்பட்ட கேப்சா கோடை உள்ளிடவும். கைபேசி எண்ணிற்கு வந்த OTP எண்ணை உள்ளிடவும். கீழே வந்து அட்டை பிறழ்வுகள் தொடவும். புதிய கோரிக்கையில் சேவை தேர்வில் உறுப்பினர் சேர்க்கை தொடவும். குடும்ப அட்டையில் சேர்க்க விரும்பும் நபரின் தகவல்களை உள்ளிடவும். பெயரை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளிடவும். மற்றும் பாலினம், பிறந்த தேதி, குடும்ப தலைவருக்கு புதிய உறுப்பினர் எந்த உறவுமுறை என்பதை உள்ளிடவும். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் சம்பந்தப்பட்ட வகையை தேர்வு செய்து சம்பந்தப்பட்ட ஆவணத்தை பதிவேற்றம் செய்யவும். மற்ற ஆவணங்களில் ஆதாரை தேர்வு செய்து ஆதாரை பதிவேற்றம் செய்து ஆதார் எண்ணை உள்ளிடவும். உறுதிப்படுத்தலை டிக் செய்து விதிமுறைகளை படித்த பின் பதிவு செய்ய என்பதை தொடவும். இப்போது கோரிக்கை எண் வழங்கப்படும். இந்த கோரிக்கை எண் மூலம் உறுப்பினர் சேர்க்கை நிலையை அறிய உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.